இப்ப அல்லாஹ் வந்து எல்லா ஜென்ரேஷன் வைஸாகவும் செஞ்சுரி வைஸாகவும் சரி, மார்க்கம் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். அதுக்கேற்ப தான் வாழணும். ஆனா இந்த அந்த பின்பற்றும் போது சில மக்கள் அதை கடினமா ஃபீல் பண்றாங்க. அப்ப இஸ்லாம் வந்து சில விஷயங்கள்ல கடினமா இருக்குதா? அகைன் கடினம் அப்படிங்கிறது கூட நான் சொன்ன ஃபர்ஸ்ட் நம்ம பேசுன மாதிரி தான். எது கடினம், யார் முடிவு பண்றது கடினம்னு சொல்லிட்டு. ஸோ சில கஷ்டங்கிறது வந்து எல்லாத்தையும் கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ஈஸி எதிர்பார்க்க முடியாது. எல்லாத்துலேயுமே வந்து கஷ்டம் சொல்லிட்டு இலவாக்க சொல்லி எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹுக்கு தெரியும். அல்லாஹ் யாரு மறுபடியும் சொன்ன பண்ணுமோ அல்லாஹ் அல்லாமல் போய் அல்லாஹுக்கு தெரியும் நம்ம யாருன்னு. அவனோட படைப்பினத்தை பற்றி நம்மளை விட அல்லாஹுக்கு தெரியும். என்னை பற்றி அல்லாஹுக்கு என்னை பற்றி தெரியும். உங்களை விட அல்லாஹுக்கு உங்களை பற்றி தெரியும். அப்படிங்கும் போது அல்லாஹ் அதே போல அல்லாஹ் சொன்னா லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. அல்லாஹ் வந்து ஒரு 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 யாரையும் வந்து தன்னுடைய சக்திக்கு அதிகமாக அல்லாஹ் சோதிக்க மாட்டான்னு நல்லா சொல்லியிருக்கிறான். ஸோ அப்படிங்கும் போது நம்ம ஷரியத்து அல்லாஹ் நமக்கு சட்டமாக உருவாக்கிய விஷயம் எல்லாமே நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டது தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய முயற்சிங்கிறது அது இருக்கணும். நம்மளுடைய முயற்சிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அதில். ஆனால் ஒரு கட்டம் இருக்குது, எந்த இடத்துல அது அது உண்மையிலேயே அது சிரமத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம் இருக்குதோ அதில் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இலகுவாக்கியிருக்கிறான். அதான் வந்து என்ன சொல்லுவோம், கவாயித் ஃபிக்ஹியான்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது என்ன ஒரு காயிதாவே இருக்குது, ஒரு 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 விதி இருக்குது, ஒரு மேக்ஸிம் சொல்லுவோம் இங்கிலீஷில். அது என்ன சொல்லுவோம், அல் மஷக்கத்து தஜ்லிபு தைசீர்பாங்க. கஷ்டம் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கஷ்டம் என்பது என்னது, அது வந்து இட் மேண்டேட்ஸ் ஈஸ். அதாவது அது வந்து இலகுவாக்கக்கூடியதாக இருக்கும், அது இலகுவாக மாறும் அது அப்படிங்கிறது. அதாவது டிஃபிகல்ட்டி மேண்டேட்ஸ் ஈஸ். அதான் வந்து இந்த காயிதா டிரான்ஸ்லேஷன். ஒரு உதாரணம் இருக்குது. உதாரணத்துக்கு நம்மளால வந்து நின்று தொழ முடியலன்னு சொல்லும் போது என்ன சொல்லணுமோ உட்காந்து தொழணும். உட்காந்து தொழ முடியலன்னா படுத்து தொழலாம். அதே போல வந்து நம்மளால வந்து உது செய்ய முடியல அப்படிங்கிறது என்ன, தயமும் செய்யலாம். தண்ணி கிடைக்கலையா தயமும் செய்யலாம். இல்லாட்டி நம்ம உது செஞ்சாக்கா உடம்பு சரியில்லாம போயிருமா, தயமும் செஞ்சுக்கலாம். குளிக்க முடியலையா, குளிப்பு கடை வர குளிக்க முடியலையா, தயமும் செஞ்சுக்கலாம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல நம்ம வந்து சாக்ஸ் போட்டிருக்கோமா, சாக்ஸ் கழட்டிட்டு உது செய்யணுமா, வசதி செஞ்சுக்கலாம். மஸ்ஹல் ஹுஃபைன் சட்டம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது ஈஸ். என்னது ஈஸ் கிடையாது, தொழுவாம இருக்கிறது கிடையாது. தொழுக கஷ்டமா இருக்குன்னா என்னது, தொழுக கஷ்டமா தொழுகை விட முடியாது. இதுதான் பிரச்சனை இப்போ. ஸோ இப்போ நம்ம தொழுக கஷ்டமா இருக்கு, தொழுகை விடுவோமா அல்லது ஈஸியா தொழுவோமா? ஈஸியா தொழுவோம். அல்லாஹ் எந்த அளவுக்கு இலகுவாக்கிருக்கணும் அந்த அளவுக்கு இலகுவா நம்ம தொழ முடியும். தொழுகையை விட முடியாது. உது செய்யறோம் அப்படிங்கும் போது நம்மளால காலை கழுவ முடியாது. சாக்ஸ் போட்டிருக்கோம், காலை விட முடியாது. சாக்ஸ்க்கு மேலே தடவணும். ஸோ ஈஸுங்கிறது நம்ம இப்படிதான் எதிர்பார்க்கணும். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், மார்க்கத்துல கடினம் சொல்லிச்சுன்னா கடினம் இருக்கலாம் கொஞ்சம், ஆனா நம்மளால தாங்க முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படிங்கும் போது அல்லாஹ் வந்து அந்த இடத்துல நமக்கு ஒரு ருக்ஸா, ஒரு ஒரு இலகுவான விஷயம், ஒரு இலகு ஏற்படுத்தியிருப்பாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல. ஆக நம்ம எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இலகுவாக எதிர்பார்ப்புங்கிறது வந்து அது வந்து எந்த ஒரு இதுலையும் கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு கம்பெனி இருக்குது உலகத்துல உள்ள இதுலேயே தான், ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்றோம் அப்படிங்கும்போது லெட்ஸே என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து நீங்கள் லேட்டாக வர்றீங்களா, ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பர் மந்த் எவ்ரி மந்த் நீங்கள் வந்து மேபி 3 hours லேட்டாக வரலாம். 3 hours கம்பைன்ட். நீங்கள் லேட்டாக லாகின் பண்ணுறீங்க கம்பெனியில் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த எல்லா லேட் கமிங்ஸையும் கால்குலேட் பண்ணால் எத்தனை ஹவர்ஸ் வரணும், 3 hours வரணும் மேக்ஸிமம். அது என்னது, அந்த கம்பெனி கொடுக்குற ருக்ஸா. இப்போ என்ன சொல்கிற ஒரு நபர், இல்லை நான் எப்பவுமே லேட்டாக தான் எழும்புறேன், நான் லேட்டாக தான் வரணும்னா பர்மிஷன் கொடுங்க சொல்லி கேட்க முடியுமா? முடியாது. அந்த 3 hours ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அதுதான் உங்களுக்கு கொடுத்த ஈஸ். அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ உலகத்தில் உள்ள அந்த சிஸ்டமே இப்படி தான் இருக்கும் போதுங்கிறது எப்படி நம்ம மார்க்கத்தில் அதை எதிர்பார்க்க முடியும்? கரெக்ட் இன்ஷா அல்லாஹ். ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டி நம்ம எதிர்கொள்ள தான் வேணும். அதற்கு மேலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கொடுத்துருக்காரு நமக்கு மார்க்கத்தில் உங்கிறது இருக்குது.
இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அதனால மார்க்கம் வந்து எல்லாருமே ஈஸியா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து அல்லாஹ் எந்த அளவுக்கு இலகுபடுத்த முடியுமோ அந்த அவ்வளவு அல்லாஹ் இலவுபடுத்த முடியுமோ அப்படின்னு சொல்றதை விட, ஏன்னா அப்படி அந்த வார்த்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ்க்கு எல்லாம் முடியும். அல்லாஹ் நினைச்சுதான் பண்ணியிருக்கலாம். அவனோட ஹிக்மத்து தான் இது, அவன் ஞானம் தான் இது அல்லாஹால பண்ண முடியும். ஆனா அதே போல நம்மளால முடியுங்கிறத அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். நம்மளால இது செய்ய முடியுங்கிறத அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். சரி, இது இப்போ வந்து நம்மளுடைய நஃப்ஸ்குள்ள போராட்டம் ஆயிடுச்சு. என்னால பண்ண முடியும், ஆனா நான் என்ன பண்ண முடியலன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஒருவேளை என்னால பண்ணவே முடியல, என்னோட உடம்பு ஒத்துழைக்காது, என்னோட இது அந்த ஒத்துழைக்காதுன்னா அது கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் இருக்கும். எந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்றேன் பாருங்க. இது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற ஒரு ஹதீஸ்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜம்மா செய்றாங்களாம். அதாவது துஹருக்கு அஸருக்கு மத்திய சேர்த்து தொழுவது. அதுல சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, மின் கைரி மத்தரின் வலா சஃபரின் அவ் கமா கால். அதாவது மழையும் பெய்யல, மழை பெய்யும் போது ஜம்மா செய்யலாம். அதாவது இப்போ இஷா நேரத்தில், இப்போ மகரிப் நேரத்தில் தொழுது முடிச்சாச்சு, மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம அதே வக்தில் இஷா தொழுதுட்டு கலையலாம். நம்ம ஃபுல்லாக கசர் செய்யாமல், அதாவது நாளாக தொழணும். அப்போது அதில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை பெய்யாத அப்போவும் அதே போல் பிரயாணம் அல்லாத நேரத்திலையும் ஜமா செஞ்சுருக்காங்கன்னு வருது. பிரயாணமும் பண்ணல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மழையும் பெய்யல, ஆனால் ஜமா பண்ணியிருக்கிறாங்களா? எதுக்காக? சில டைம் வரும், அந்த டைம்ல என்னது, அந்த டைம்ல உங்களுக்கு தொழுகை அந்தந்த நேரத்தை தொழ முடியாது. அசரை தொழ முடியாது. ஆனால் துஹரை நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், நீங்க துஹர் அசர் சேர்த்து தொழலாம். எல்லா டைம்லயும் அசல் என்னது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிதாப மௌகூதா, எல்லா தொழுகையும் அந்தந்த நேரத்துல அதான் எழுதப்பட்டிருக்கு, அதான் பிரெஸ்கிரைப்டு, அதான் டைம் பவுண்டு. பட் சில நேரங்கள்ல உதாரணத்துக்கு சொல்ற, ஒரு சர்ஜன் இருக்காரு, டாக்டர் இருக்காரு, அவர் வந்து சர்ஜரியில் பார்த்து இவ்வளோ டைம் எடுக்கணும், மணிக்கணக்கில் எடுக்கும், 10 hours மேலே எடுக்கும். ஸோ அதுக்குள்ளேயே ஆப்ரேட்டிங் ரூம்குள்ளே தான் இருப்பாங்க. டாக்டருக்கு ஒரு 10 minutes கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது அசர்லேயும் ஏதோ ஒரு டைமில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவன் டைமில் என்ன பண்ணல, அவர் போய் தொழுது ரெண்டு சேர்த்து தொழுதுட்டு போயிடலாம் ஆப்ரேட்டிங் ரூம்குள்ள. அப்புறமா இஷா டைமுக்கு ஒரு வெளியே வந்து என்ன பண்ணலாம், மகரிப் இஷா சேர்த்து தொழுதுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில காரணங்கள், நிறைய மக்கள் இருக்கிறாங்க, பெரிய கான்ஃபரன்ஸாக என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பெரிய கான்ஃபரன்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்குமே தண்ணி அரேஞ்ச் பண்ண முடியலன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு நேரத்தில் உது செஞ்சுட்டு இரண்டு வக்து தொழுகிறத பார்க்கணும். அந்த மாதிரிலாம் இருக்குது நடைமுறையில். ஸோ இதெல்லாம் என்னது, இதெல்லாம் வந்து அல்லாஹ் இலவாக்கிய விஷயம், இதெல்லாம் யூஸ்ர், இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிய தைசீர் நமக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதனால நம்ம வந்து மார்க்கத்தை கடினம்னே சொல்ல முடியாது, சான்ஸே இல்லை அதுக்கு எந்த ஒரு சான்ஸே இல்லை. இன்ஷா அல்லாஹ் நல்ல பதில்.